திமுக கட்சிக்காரங்க கோயில் சொத்தை வந்து எடுத்துப்பாங்க, கொள்ளடிப்பாங்கன்றத இருவேறு கருத்துலாம் கிடையாது. எல்லா ஊர்ல பண்ணியிருந்தாங்களும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கோயில் நிலத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சுட்டு அது பரம்பரையுமே அப்படி ஸ்டே வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திமுக காரங்க கடன் வச்சிருப்பாங்க. கடை அன்அபிஷியலா வச்சிருப்பாங்க. அபிஷியலா ஒருத்தர் பேர் வாங்கிட்டு அன்அபிஷியலா இவங்க உள்ள போய் அதை எடுத்துக்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். திமுகவுக்கு இந்து மத கோயில்கள் எல்லாம் ஒரு பணம் கொழிக்கும் ஒரு இடம். வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆன்மீகம் சரியில்லைன்னு. அவங்க கண்ணு எல்லாமே இந்து கோயில் மேலதான் இருக்கும். அது கிறிஸ்டியன் கோயில்லையும் முஸ்லீம் இதுலயும் போக முடியாது, உள்ளே நுழைய விட மாட்டாங்க அவங்க. அதனால அங்க போகாம இன்னும் நாங்க போனா ஓட்டு போயிடும். அங்க 2 மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஒரே ஒரு திமுக காரன் உள்ள வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஃபாதர் மட்டும் ஒரே ஒரு சண்டேல எங்களோட உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சபையில இருக்க அத்தனை பேரும் சொல்றேன், எனக்கு திமுக காரங்க மிரட்டல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த சபை ஓட்டு ஒரு ஓட்டு வராது திமுகவுக்கு. ஆனா அவங்க மதசார்பற்றவர்கள். நாம எங்கேயுமே எந்த கோயிலையும் வடிவடையம்மன் கோயில்ல போயிட்டு மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த பூசாரியும் சொல்றது இல்லை. ஆனா நாங்கள் மதவாதிகள். இந்த ஃப்ரேஸை புரிஞ்சுக்கங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டச் பண்ணாத. ஒரு ஃபாதர் சொன்னாருன்னா 1500 ஓட்டு போயிடும். இங்க ஒரு தர்கால ஒருத்தர் சொன்னாருன்னா 1000 ஓட்டு போயிடும். இங்க நீ என்ன அடிச்சாலும் 1000 ஓட்டு வரும் எக்ஸ்ட்ராவா, கவலையப்படாத.